இந்த குரு சூரியனுடன் இணைந்திருக்கிற பட்சத்துல, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைக்குங்க சார்? இப்ப குரு ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாலே, அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி, வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. குருங்கிறது பணத்தை குறிக்கும், சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. குடும்ப மகிழ்ச்சிக்கு இந்த கிரக சேர்க்கைகள் கிரகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் முக்கியமாக சுப பலனை கொடுக்க ட்ரை பண்ணுற கிரகங்க அது. இப்போ குரு சூரியனோட இருந்திருக்குன்னா ஜாதகர் சந்திரனுடன் இணைந்திருக்கிற பட்சத்துல, பொதுவாக இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். அம்மா பாசம், அப்பா பாசம் இது நல்லது தான். திருமணமான பெண்ணுக்கு இது மைனஸாக வந்துடுது. செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்துல, குருவுடன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு சேர்க்கும்போது பொதுவாகவே இந்த ஜாதகர் புதன் பகவான் இணைந்திருந்தால், காம்படேட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. சுக்கிரன் இணைந்திருந்தால், ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் மைனஸ் கொடுக்கக்கூடிய குருவும் இனிப்பு, சுக்கிரனும் இனிப்பு, சுகர் கொடுக்கறதுல ஃபஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கிரகச்சேர்க்கை இது. ராகு இணைந்திருந்தால், ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு, பிரம்மாண்ட சிந்தனை உண்டு, பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய கிரகச்சேர்க்கை, ஃபினான்ஸ் துறையில் செழிப்பாக இருப்பாங்க. இப்போ குருவுடன் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சார்? இப்போ குருவுடன் கேது செய்யும்போது பொதுவாக பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ குருவுடன் இணையும் கிரகங்கள் இந்த தலைப்புல பார்க்கலாம் சார். பொதுவா குரு அப்படிங்கிறவர் சுபமான கிரகமா, அவர் இந்த மாதிரி எல்லாம் பலன்கள் கொடுப்பாரு அப்படிங்கன்னா அவருடைய காரகத்துவம் பத்தி சொல்லிடுங்க சார். இப்போ குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி, வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. குருங்கிறது பணத்தை குறிக்கும், சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. குடும்ப மகிழ்ச்சிக்கு இந்த கிரக சேர்க்கைகள் கிரகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் முக்கியமாக சுப பலனை கொடுக்க ட்ரை பண்ணுற கிரகங்க அது. இப்போ பணம் வேணுமா, குரு தேவை. குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தை பாக்கியத்துக்கு குருவாக இருக்கார். படிப்புக்கு உயர்கல்வி அப்படின்னா பார்க்கும்போது குருவோட தன்மை வேண்டும்னா 9ஆம் பாவ அதிபதி. அப்புறம் தந்தைக்கு மகன் ரிலேஷன்ஷிப் காரக கிரகம் சூரியனாக இருந்தாலும் 9ஆம் பாவம்னு பார்க்கும்போது குருவோட நிலை என்ன? அப்போ குருங்கிற ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ உடம்புல சரியில்லாமல் இருக்காங்கன்னா குருவலன் வந்துருச்சுங்க, நல்லா வந்துடும். திருமணத்துக்கு குருவலன் வந்துருச்சுங்க, நல்லா இருக்கு. அப்போ ஒருவருக்கு வாழ்க்கையில் தொழில், வேலை, குடும்பம், ஹெல்த்து அனைத்துக்கும் குரு பார்வை, குருவோட பலன் தேவை. அப்போ குருங்கிறது முழு சுபர். இவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உயர்தரமான ஜாதக அமைப்பு. இப்போ குரு சூரியனுடன் இணைந்திருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்க சார்? இப்போ குரு சூரியனோட இருந்திருக்குன்னா ஜாதகர் வளர்ச்சியானவர். ஜாதகர் நிர்வாகத் திறமை அவரோட நிர்வாகமே சூப்பராக இருக்கும். பல பேர் இருக்கும் சபையில் புகழ் பெறுகிற ஜாதக அமைப்பு. நிர்வாகத்தில் பொலிட்டிக்கலாக வரலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், ஒரு தனியார் துறையில் இருந்தால் மேனேஜர் லெவலில் மல்டி மில்லியனர் ஆக அமைப்புடையது. மற்ற கிரகம் பார்க்கணும், பட் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் அவ்வளோ சூப்பராக வந்துடும். இவங்களோட குழந்தைகள் புகழ் பெறுகிற அம்சம் உண்டு. இவருக்கு நகை, ஆபரண சேர்க்கைகள் இயற்கையாக அமையக்கூடியது. இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பெரியவர், பூர்வீக குடும்பம், அந்த குடும்பமே பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவங்க, ஊரில் புகழ் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த கிரக சேர்க்கைகள். இது கிட்டத்தட்ட சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சியான கிரக சேர்க்கையில் ஒன்று. 1-2 மட்டும் மைனஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் தந்தைக்கு கொலஸ்ட்ரால், கொழுப்பு சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது வாய்ப்புண்டு. கண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேட்ராக்ட் வந்திருக்கும். பல் தொந்தரவு தான். தங்கப்பல் கட்டிய குடும்பம் பொதுவாக பல்லில் இப்போ இந்த ஒரு கோட்டிங் போடுறாங்க, அந்த பல் எலும்பு அது ஒன்று மட்டும்தான் மைனஸ் சொல்ல வேண்டிய ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்போ குருவுடன் சூரியன் இணைந்திருக்கிற பட்சத்தில் அது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்க, அசுபமான ஒரு ஸ்தானத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன செய்யணுங்க? இப்போ இந்த மைனஸாக இருக்கிற குரு மற்றும் அந்த சூரியன் இதை மைனஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இல்லை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன, மகாலிங்கம் அப்படிங்கிற சிவன் வழிபாட்டில் மகாலிங்கம் என்று குறிக்கிற சிவனை வழிபாடு செய்ய இவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுறாங்க. இவங்களுக்கு இப்போ இன்னொரு பரிகாரம் ஈஸியாக இருக்கும். என்ன பரிகாரம்னா, கல்யாண சுந்தரேஸ்வரை வழிபாடு மதுரை இருக்கலாம், நான் வேறு இடத்துல சுந்தரேஸ்வரை வழிபாடு செய்ய செய்ய இது வளர்ச்சி, வெற்றி உண்டு. இவங்க வேண்டுதல் செய்யும்போதே ஒரு நகை தானம் உண்டியில் போடுறேன், நகை சம்மந்தப்பட்ட முன்னால் முடிந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுறாங்க. இந்த கிரகச்சேர்க்கை ரொம்ப நல்ல கிரகச்சேர்க்கையை தான். இவங்களுக்கு இந்த இனிப்பு தானங்கள், இனிப்பு சம்மந்தப்பட்ட சிவன் கோயில் அருகில் இனிப்பு பலகாரங்களை கொடுத்து வழிபாடு செய்யும் போதும் வளர்ச்சியாக இருக்குது. இது சுந்தரேஸ்வரரை பிடிச்சிக்கங்க, சூப்பராக வந்துடுவீங்க.
குரு வந்து சந்திரனுடன் இணைந்திருக்கிற பட்சத்துல அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப குரு வந்து சந்திரனோட சேர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகரோ, ஜாதகியோ பொதுவா இடம் மாறி பிழைக்கக்கூடியவங்க. பூர்வீக இடம் விட்டு இடம் மாறி, நெறைய வெளிநாட்டு போனவங்க, வெளிநாடு ஊர்கள் பொதுவா இவங்களுக்கு தாய் பாசம் அதிகமா இருக்கும். அம்மா பாசம், அப்பா பாசம் இது நல்லது தான். திருமணமான பெண்ணுக்கு இது மைனஸா வந்துருது. தொட்டதுக்கெல்லாம் ஃபோன் போடுற கிரக சேர்க்கை இது. இது இந்த ஜாதகரோ, ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் அம்மாவ எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எவ்வளோதான் தாயோட கருத்து வரும் சேர்ந்து வரக்கூடிய அம்சம் உண்டு. இந்த கிரகச்சேர்க்கையில ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நகையை அடகு வைக்கக்கூடாத கிரகச்சேர்க்கை. இந்த கிரகச்சேர்க்கைய அடகு வச்சுட்டா, மீட்டு அதாவது வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிற கிரகச்சேர்க்கையில இது -1. இந்த இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும் கஜ, கேசரி யோகம் உண்டு. அப்ப எவ்வளோ பெரிய வலிமையான யானையா இருந்தாலும், சிங்கத்திடம் பயந்து போற மாரி எவ்வளோ பெரிய ஆட்களிடம் எதிரியை வெல்லக்கூடிய கிரகச்சேர்க்கையில இந்த அ சூரியன் சாரி குருவும், சந்திரனும் இருக்கிற கிரகச்சேர்க்கை. இது ஸ்போர்ட்ஸ் மேனு, தலைமை பொறுப்பு, ஒரு லீடர்ஷிப்புக்கு இந்த இந்த கிரகச்சேர்க்கைகள் நம்மளே நிர்ணயம் பண்ணிறலாம். ஆக மொத்தம் சூப்பரான கிரகச்சேர்க்கை. இப்ப குருவுடன் சந்திரன் இணைந்திருக்கிற பட்சத்துல ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா, ம். அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? இப்ப இந்த நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. குரு மற்றும் சந்திரன் இந்த கிரகச்சேர்க்கை ப்ளஸ் தான். 6 கெட்டா வந்து சகடயோகம் வேற வந்துருது. பொதுவா இந்த கிரகச்சேர்க்கைகள் நல்ல பலனை குடுக்காத நிலையில இருந்தா, இவங்க பண்ண வேண்டிய அம்சம் என்னன்னா, பொதுவா அபிஷேகங்கள் நேரா கடவுளுக்கு அபிஷேக பிரியரா அபிஷேகங்கள் செஞ்சுட்டு பண்ணும்போதே வெற்றியாயிரும். இவங்களுக்கு இந்த மாரியம்மன் கோயில்ல, அதாவது அம்பாள் கோயில்ல இந்த மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. இப்ப மாசி மாசத்துல வழிபாடு. அது மஞ்சள் ஓடுறது, உப்பு போடுற பழக்கம் இருக்கும். அந்த பரிகாரங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னொன்னு குழந்தை வடிவத்தில் இருக்க பெண் தெய்வத்த புடிச்சுக்கணும். பெண் தெய்வம் குழந்தை வடிவத்துல, அந்த தெய்வத்த வழிபாடு செய்ய செய்ய நெறைய பேருக்கு இந்த கிரகச்சேர்க்கைகள அ அதாவது புதன் சாரி குரு மற்றும் சந்திரன் இந்த கிரகச்சேர்க்கையில புனித நீராடுதல், புனித தீர்த்தங்கள் செய்றது, தீர்த்தங்கள் வாங்கி வீட்ல தெளிக்கிறது, இதெல்லாம் பரிகாரமா வேலை செஞ்சிருக்கு. பொதுவா இந்த கிரகச்சேர்க்கை இந்த பரிகாரம் செஞ்சா நிச்சயமா பிளஸ் மட்டும் தான் வரும். மைனஸ் வர வாய்ப்பில்ல. இப்ப குருவுடன் வந்து செவ்வாய் இணைந்திருக்கிற பட்சத்துல அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? குருவுடன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு சேர்க்கும்போது, பொதுவாவே இந்த ஜாதகர் பெண், ஆணா இருந்தாலும் சொத்துக்கள் இயற்கையா அமைஞ்சிருது. அதிகார பதவிகள் கிடைச்சிருது. வண்டி வாகன யோகங்கள் இயற்கையாவே வருது. ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் இவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்கள சுத்தி சொந்த பந்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஃபங்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இத்தன 1000 பேர் வந்தாங்க, அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க வாங்குற இடம், வீடு, சொத்துலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு விலை கூடிரும். இவங்களுக்கு பொதுவாவே பிரேஸ்லெட் போட பிடிக்கும். இவங்க கையில பிரேஸ்லெட்டு, மோதிரங்கள் விருப்பப்படக்கூடிய கிரகச்சேர்க்கையா இருக்கு. இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறையில பதவி யோகங்கள் நெறையா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்க நான் பொதுவாவே ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கம்போம். நெறைய பேத்துக்கு இந்த கிரகச்சேர்க்கை வந்த பெண்ணா இருந்தா, நம்ம ஜூபிட்டர் வண்டி வச்சிருக்கீங்களாமான்னு கேட்போம். இந்த கிரகச்சேர்க்கை. இந்த மாரி வண்டி வாகனங்கள் இயற்கையாவே அமைப்பு உண்டு. இது வளர்ச்சியான கிரகச்சேர்க்கை தான். மைனஸ்ங்கிறது இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மைனஸ் என்னன்னா, ரத்தத்தில கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டு அதிக வாய்ப்பு உண்டு. உடல் எடை இந்த கிரகச்சேர்க்கை டக்குனு உடல் எடை அதிகரிச்சிரும். அப்ப எக்சர்சைஸ் கம்பல்சரி தேவையான கிரகச்சேர்க்கை இது. குருவுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்துட்டா, ம். அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? இப்ப குரு, செவ்வாய் கிரகச்சேர்க்கை நல்லது குடுத்துட்டா பரவால்ல. தீய குடுக்குற நிலைமையில இருந்துட்டா என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்களுக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை வேலப்பர். அப்படி அந்த கோயில் முருகர் சம்மந்தப்பட்டது. பொன்மலை அப்படி முருகர் வழிபாடு செய்யறதா இருக்கும். அப்புறம் வியாழக்கிழமை அன்று முருகர் கோயில் சென்று வழிபாடு செய்ய செய்ய சிறப்பா இருக்கு. பகவதி அம்மன். பகவதி கோயில்கள் அடிக்கடி செல்லும்போதும் இந்த கிரகச் சேர்க்கைய ப்ளஸ்ஸா குடுத்துருது. பொதுவாவே இந்த கிரகச் சேர்க்கைக்கு இந்த கோயில் பரிகாரங்கள் பண்ணிக்கணும். இதிலேயே ராஜ அலங்காரம் உள்ள முருகரோ, இல்ல தங்கத்தேர் சம்மந்தம் ஏதோ ஒரு தங்கத்தேர். தங்கத்தேர் வழிபாடு செய்ய செய்ய இந்த இந்த கிரகச் சேர்க்கை இன்னும் ப்ளஸ்ஸாக மாறிடும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தங்கத்தேர் இழுக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேன். அது நடந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கு க்யூர் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப குரு பகவானோட வந்து புதன் பகவான் இணைந்திருந்தால், ம். அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப குருவோட புதன் கிரகம் சேர்க்கும்போதே ஒரு ப்ளஸ்ஸான ஜாதகம். இது படிப்பு ரீதியாகவும் சரி, நாலேட்ஜ் ரீதியாகவும் அதாவது இவன் ஞானக்காரகன். இந்த புதன் வந்து புத்திக்காரகன். ஞானமும், புத்தியும் சேர்ந்திருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பரா இருக்குங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. ட்வின்ஸ் ஜாதகத்தில குடும்பத்தில ட்வின்ஸ் ஏதோ ஒரு ட்வின்ஸ் வந்துரும். குழந்தைகள் வருகிற ஜாதக அமைப்பு. இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. இப்ப நெறைய பேர் இந்த பாண்ட் வாங்கி வைப்பாங்க. பேங்க்ல பார்த்தீங்கன்னா, பாண்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது கோல்டா வாங்காம, அத ஒரு டாக்குமெண்ட்டா வாங்குறது. ஷேர் மார்க்கெட்ல நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ற கிரகச்சேர்க்கை அமைப்பு. இந்த தொடர்பு இருக்கிறவங்களுக்கு. இதில குடும்பத்தில யாரோ வித்யான்னு இருக்காங்களான்னு கேட்பேன். இல்ல அக்ஷயாங்கிற பேரு இதெல்லாம் இயற்கையாவே வந்து சரஸ்வதி இந்த பேர்லாம் வந்துரும். இந்த கிரகச்சேர்க்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடம் வாங்கி
அத அடகு வச்சு நகைய வாங்கி அப்படியே ரொட்டேஷன் மணிய ரொட்டேஷன் பண்ணக்கூடிய கிரக அமைப்பு உண்டு. ஃபினான்ஸ் துறையில பெஸ்ட்டான கிரகச் சேர்க்கை இது. இப்ப குருவுடன் வந்து புதன் இணைந்திருக்கிற பட்சத்துல, அவங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்துருது அப்படின்னா, அவங்க பரிகாரமா என்ன பண்ணலாங்க சார்? இப்ப குருவுடன் புதன் இந்த கிரகச் சேர்க்கை சேருதுன்னா, இதற்கு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆக்குறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு என்ன கிரகச் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பா இருக்கு. குருவாயூர் கோயில்கள் சென்று வழிபாடும் நல்லாருக்கு. குருவாயூர் கோயில்கள், அந்த கோயில்கள் சென்று வரலாம். அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அ ப புடவை தானம், அதுவும் பச்சை நிறை இருக்கிற புடவை தானம் பண்றது, துளசி மாலை அணிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வளர்ச்சிய குடுத்துரும். பொதுவாவே இந்த கிரகச் சேர்க்கை நல்லா இருக்கு. ப்ளஸ் தான் குடுக்கும். மைனஸ் சம்மந்தப்பட்டது இல்ல. இன்னொன்னு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி தர்றது, ஒரு ஏழை பாழைகளுக்கு சிறு உதவி திருமணத்துக்கு உதவி பண்றது, இதெல்லாம் இன்னும் ப்ளஸ்ஸா குடுத்துரும் இவங்களுக்கு. இப்ப குருவுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப குருவுடன் சுக்கிரன் இணைவும்போது 2மே ஒரு அசுரகுரு, ஒரு தேவகுரு. இது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவரு பண்ணுவாருன்னு இவரு வெயிட் பண்ணுவாரு. இவரு பண்ணுவாரு, அவரு பண்ணுவாரு. அப்ப இத கரெக்ட்டா நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டு தான் ஆகணும். அந்த மாரி இது. பொதுவா இந்த கிரக சேர்க்கைன்னா செல்வ செழிப்ப குடுத்துருது. பணக்கார யோகத்துல இந்த கிரகம் அமைப்பு நல்லா இருக்கு. சொத்து சுகங்கள், வசதிகள் இந்த மாரி இருக்கிறவங்க பொறந்துட்டா அந்த குழந்தை இருக்குன்னா, அவங்க குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிரும். ஒரு பெண் இந்த அமைப்போட பெண் வீட்டுக்கு வந்தா, அந்த அந்த வந்த குடும்பம் வளர்ச்சி அடையக்கூடியது. இது ஜாதகருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, வண்டி வாகனங்கள், சொகுசு சம்மந்தப்பட்ட அனைத்தும் கிடைக்கும். இவங்களுக்கு வீடு வாங்குற யோக அமைப்பு. இவங்களுக்கு பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டுகள் கொஞ்சம் நெறையா இருக்கும். நகைகள் காயின்ஸா வாங்கி வைப்பாங்க. நகைகள் கட்டியாக வாங்கி வைக்கிற அமைப்பு உண்டு. இவங்க அடகு வச்சா கூட கட்டியா தான் அடகு வைப்பாங்க. அந்த மாரி. அப்ப நகைகள் சம்மந்தப்பட்டது, ஆபரணம் சம்மந்தப்பட்டது, வெள்ளி சம்மந்தப்பட்டது. இந்த கிரகச்சேர்க்கை ஒருத்தருக்குன்னா, வெள்ளி தட்டுல சாப்பிட்டா நல்ல யோகம். இது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் பொதுவாகவே வளர்ச்சிய குடுக்கும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒரு சுக்கிரன் என்னன்னா, உடல் உபாதைகள் குடுக்கறது பிரதானமா இருக்கு. இதே 2ஆம் இடத்துல இருக்குன்னா, கண் சம்மந்தப்பட்ட ரோகம் குடுத்துருது. 8ஆம் இடத்துல வந்தவங்களுக்கு குழந்தை தாமதம்ன்னு பார்த்தா, அந்த ஃபாலோப்பியன் டியூப் அதில பார்க்கணும். அப்ப பொதுவா இது ப்ளஸ் ஆனது ஹெல்த் சம்மந்தப்பட்டதில மைனஸ் குடுக்கக்கூடிய குருவும் இனிப்பு, சுக்கிரனும் இனிப்பு, சுகர் குடுக்கறதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கும். அதனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கிரகச்சேர்க்கை இது. இப்ப குரு பிளஸ் சுக்கிரன் வந்து ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்துறாங்கன்னா, அவங்கள ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்க சார்? இப்ப குரு, சுக்கிரன் ப்ளஸ்ஸ குடுத்துட்டா பரவால்ல. மைனஸ் குடுத்துட்டா அத ஆக்டிவேட் பண்ணணும். இல்ல மைனஸ்லருந்து மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பா பரிகாரம் தேவை. இவங்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அஷ்டலட்சுமி கோயில்கள் வழிபாடு, இது பண்ணிக்கலாம். இன்னொரு இதுக்கு என்னன்னா, இவங்களுக்கு இந்த புத்தர் சம்மந்தப்பட்ட புத்தர் போதனைகள், புத்தர் வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்ப இது பொதுவாவே இந்த கிரகச்சேர்க்கை இருந்தாலும் அவங்க வீட்ல கௌதம்னு யாராவது இருக்காங்களா? சித்தார்த்ன்னு இருக்காங்கன்னு கேட்போம். அப்ப புத்தர் வழிபாடு. இவங்க அக்ஷய திதி அன்று இல்ல அக்ஷய திதி அதில நகைகள் வாங்க வேண்டிய கிரகம் என்று இவங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு டைம் சிறு அ நகைய ஒ உண்டியல்ல போட்டு வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா, இது நடந்தா உண்டியல்ல போடுற ஒரு சின்ன ஒரு காயினோ ஏதாவது வேண்டிக்கலாம். அத போட்டுட்டு வேண்டிட்டா, நிச்சயமாக வளர்ச்சி பெறுகிற கிரகச்சேர்க்கை இது. இப்ப குருவுடன் ராகு இணைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இப்ப குருவுடன் ராகு சேர்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு காலகட்டத்தில குருவுடன் ராகு சேருது. ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. பிரம்மாண்ட சிந்தனை உண்டு. பணத்த வட்டிக்கு குடுத்து வாங்கக்கூடிய கிரகச்சேர்க்கை. ஃபினான்ஸ் துறையில செழிப்பா இருப்பாங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸா சொல்லிட்டே போலாம். ஹெல்த் வைஸ் பார்த்துக்க வேண்டிய கிரகச்சேர்க்கை. ஏன்னா குருன்னா ஜாதகர குறிக்கும். ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டிய இது. இவங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பயணம் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலே பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்கூலு, ஒரு பிராண்டடான ஸ்கூலா இருக்கும். இவர் கூட முஸ்லீம் சம்மந்தப்பட்ட கூட டை அப் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு மைனஸ் அப்டின்னா, கண் சம்மந்தப்பட்டது, நகை அடகு வச்சா மீண்டு வர வாய்ப்பில்ல. நகை சம்மந்தப்பட்டதுல கவனமா இருக்கணும். குழந்தை தாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு. நெறைய பேர் குழந்தை தாமதமாகுது, குழந்தை டிலே ஆகுதுன்னா, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும். அதற்குண்டான பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ண வேண்டிய அம்சம் உண்டு. இதே இது வட்டிக்கு குடுத்து வாங்கக்கூடிய அம்சம் ப்ளஸ்ஸா இருக்கும். ஆனா, இந்த கிரகச்சேர்க்கை இரவு நேரம் வட்டி குடுக்கக்கூடாது. இரவு நேரம் பண்ண வட்டி குடுத்தா பணம் வராத கிரகச்சேர்க்கை இது உண்டு. பொதுவா இது மைனஸ், பிளஸ் மிக்ஸ்டான பலன் உண்டு. இப்ப குருவுடன் ராகு இணைந்திருந்து ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிற பட்சத்துல, அத ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுங்க சார்? இப்ப குருவுடன் ராகு சேர்ந்து ஒரு ப்ளஸ்ஸா குடுக்க மைனஸா குடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு நேரா தட்சிணாமூர்த்திய புடிச்சுக்கணும். தட்சிணாமூர்த்தி புடிச்சுக்கிட்டு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய இது வளர்ச்சிய குடுத்துரும். சர்ப்பம் சார்ந்த கோயில்கள் தானங்க அதுக்கு. பாம்பு புற்றா இருக்கலாம். பாம்பு சம்மந்தப்பட்ட கோயில்கள், ஒரு வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்ய, இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸா மாத்திரும். அப்ப சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் எந்த சர்ப்பம் கோயிலா வேணா இருக்கலாம். அத பிரதானமாக பிடிச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு, பொதுவா அந்த முட்டை பரிகாரங்கள்லாம் அந்த காலத்துல குடுத்துருக்காங்க.
அதுவும் செஞ்சுக்கலாம். அப்ப பாம்பு சம்மந்தப்பட்ட கோயில்கள் பெட்டர் சூப்பரா இருக்கும். இப்ப குருவுடன் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சார்? இப்ப குருவுடன் கேது செய்யும்போது பொதுவா நாலேட்ஜ் வைஸ் பெஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த நாலேட்ஜ வருமானமா மாத்தாத கிரகச்சேர்க்கை உண்டு. இவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டு, அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடியது, லாயர் சம்மந்தப்பட்டது, ஜோசியம் மட்டும் இல்லாம கடவுள் நம்பிக்கைகள் இதெல்லாம் இயற்கையாவே நல்லா வந்துரும். இந்த கிரகச்சேர்க்கை என்ன வருதுன்னா, குழந்தை சம்மந்தப்பட்ட தடை உண்டு. அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு வேண்டி உண்டு. இதே இது இந்த வெளிநாடு செல்லக்கூடிய அம்சம், ஃபாரின் லாங்குவேஜஸு இவங்க குழந்தை பிறந்திருக்குன்னா, அந்த குழந்தை வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அம்சம் இருக்கு. இவங்க நிறைய நண்பர்கள், பொலிட்டீஷியன்கள் எல்லாருமே தொடர்பு ஏற்புடையது கிரகச்சேர்க்கை. இந்த கிரகச்சேர்க்கை 2 ப்ளஸ்ஸும் வேலை செய்யும், மைனஸும் வேலை செய்யும். கேதுங்கிறது. இன்டெலிஜென்ட் வைஸு, நாலேட்ஜ் வைஸ் பெஸ்ட்டுங்க. பொருளாதாரத்த கரெக்ட்டா பாதுகாக்க வேண்டியது. இந்த கிரகச்சேர்க்கைகள் டாக்குமெண்ட் விஷயத்திலும், நகை விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். நகை இத கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்புள்ள கிரகச்சேர்க்கை இது. இப்ப குருவுடன் கேது இணைந்து ஒரு ம். மறைவு ஸ்தானத்துல இருந்தா ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? இப்ப இந்த குரு, கேது கிரகச்சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க விநாயகர்ல மங்கள விநாயகர், ஸ்வர்ண கணபதி. அப்ப ஸ்வர்ண கணபதியா இருக்கலாம். இல்ல செல்வ கணபதி. இதெல்லாம் பொதுவாவே இருக்கும். இது அரச மரம், ஆலமரத்தில் அருகில் இருக்கிற விநாயகர் தான் இதுக்கு பிரதானம். அதாவது இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். ஆனா தீர்வு பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழ இருப்பார். இந்த கோயில வழிபாடு செய்ய நிச்சயமா இருக்கும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வரும். அந்த குறிப்பிட்ட நாள்ல இவங்க இந்த கோயில்ல ஒரு அன்னதானம், ஸ்வீட் தானம் பண்ணலாம். டக்குன்னு இந்த பரிகாரம் ஆக்டிவேட் நிவர்த்தி குடுத்துரும். ஆக மொத்தம் இந்த கிரக சேர்க்கைக்கு எளிமையான பரிகாரமே. இப்ப குருவுடனும் 9 கிரகங்கள பத்தி நம்ம முழுமையா பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.